தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நட்சத்திர மண்டலத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய செய்திகளை தொகுப்புகளை நம்ம ஒருங்கிணைந்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ இந்த பூச நட்சத்திரத்தினுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு. இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்க்காகம். இதனுடைய விருட்சம் அப்படிங்கிறது அரசு மரம். இதனுடைய அதிதேவதை பிரகஸ்பதி. மற்றும் பரதனுடைய ராமாயணத்தில் வரக்கூடிய ராமனுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய பரதனுடைய ஹிஸ்டரியை நம்ம இதனோட அட்டாச் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த நட்சத்திரம் இருப்பிடங்கள் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி, கங்கணம் கட்டுதல், பம்பு செட், வாட்ச், வடலூர் ஜோதி, மணிக்கட்டு, இரத்த ஓட்டம், பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடு, வேப்பமரம், பிள்ளையார்பட்டி, திருப்பூர், உள்ளாடை, அடுத்தது முழு வளர்ச்சி, யானையினுடைய முகம், பூநூல், அப்பம், அவல் பொறி, கொழுக்கட்டை, பால் பேரிங், தன்னம்பிக்கை. இது எல்லாமே இதனுடைய ஒரு காரத்துவங்கள்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பூச நட்சத்திரம் ஆண் ஆடு அப்படிங்கிறது வர்றதுனால இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள். நிதானிக்கும் தன்மை கொஞ்சம் ரொம்ப இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் இவங்க ஒரு எமோஷனல் பர்ப்பாக மோதிக்கொள்ளும் ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அதனுடைய அந்த மந்தையில் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று அதிகமாக ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு சுபாவம் அதுக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நெற்றி பகுதி அடிக்கடி முட்டுவதனால் கண்டிப்பாக அதில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இவங்களுடைய நெற்றி போட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் அடிபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது அங்கே ஏதாவது ஒரு தழும்போ அடையாளமோ கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு அப்படின்னா என்னன்னா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப அதிகமான கிளைகளை கொண்டது, ரொம்ப பெரியதாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த அரச மரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எது அப்படின்னா அந்த ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 24 மணி நேரமும் ஒரு தூய ஒரு இடமாக இருப்பது எது அப்படின்னா இந்த அரச மரத்தினுடைய சுற்றுவட்ட பகுதிகள் ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதனுடைய பட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்க்காகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நீர் சார்ந்த பகுதிகளில் வாழுமே தவிர நீரிலேயே வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குல்ல. பேர் தான் மனிதரிலேயே பழகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நீர்க்காகத்திற்கு உண்டு. ரெண்டாவது இந்த நீர்க்காகத்தை பயன்படுத்தி முன்ன அமைப்பில் மற்ற நாடுகளில் ஒரு மீன் பிடிக்கும் அமைப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நீர்க்காகம். இப்போ முதல்ல இதனுடைய கேரக்டர் நம்ம எப்படி உள்வாங்க போகிறோம் அப்படின்னா, இவங்க மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார்கள். அதாவது ஒரு உயர்ந்த நிலைக்கும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இப்போ ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அந்த மேனேஜருக்கு கீழே ஒரு ஓனர் இருக்காருன்னா அந்த ஓனருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்காக நேரடியான உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னா அந்த முதலமைச்சர் தன்னுடைய உத்தரவுகளை யாருக்கு முதல்ல சொல்லுவார்? அடுத்த நிலையில் இருக்கிறவங்க சொல்லுவார். அதே மாதிரி ஒரு முதலாளி யார்கிட்ட வேலைகளை சொல்லுவார் அப்படின்னா அந்த மேனேஜர்கிட்ட தான் சொல்லுவார். அப்போ நிர்வாக பொறுப்பில் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய
அன்பர்களாக இந்த பூச நட்சத்திர நேயர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம், இவர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம். ஏன்னா அரசு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு பகுதியாக. அப்போ இவங்களுடைய நிறுவனம் எப்படி இருக்கும், ரொம்ப பிரான்ச் அதிகமாக கொண்டதாக இருக்கும், அல்லது அரசாங்க அமைப்பிலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய செயல்முறையில் இவங்களுடைய வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரான்ச்சு இவங்க பொதுவாக ஒரு நிறுவனம் இப்போ தொடங்கி ஒரு 10 வருஷமாக இருக்குது. இன்னொரு இடத்துல இவங்க போய் ஒரு பிரான்ச்சு தொடங்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம். ஏன்னா அதிக கிளைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு மரம். அதுவும் இல்லாமல் அந்த இந்தியாவில் இருந்து ஒரு கிளைகளை வெட்டி கொண்டு போய் புத்தர்கள், அதாவது புத்தர் இருந்த அந்த அரச மரத்தினுடைய அடியிலிருந்து அதனுடைய கிளைகளை வெட்டி கொண்டு இலங்கையில் போய் வைத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அப்போ அந்த அடிப்படையில் என்னன்னா இந்த இடத்தினுடைய அந்த விருட்சத்தினுடைய கிளைகள் வேறொரு இடத்துல போய் வளருவதாக ஒரு நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 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 நட்சத்திரக்காரங்கள் வந்து தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வேறொரு இடத்துல பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்தது ஒருத்தர் வேலையில் இந்த நிர்வாகத்தில் இருக்காரு, இதே நிர்வாகத்திலேருந்து வேற ஒரு இடத்துக்கு நிர்வாகத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு கேட்டாங்கன்னா அந்த நாள் வந்து பூச நட்சத்திரமாக இருந்ததுன்னா, அல்லது சந்திரன் கோச்சார சந்திரன் அந்த பூச நட்சத்திரத்தில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு இடத்திற்கு வேலை மாற்றம் அப்படின்னு வந்ததுனாவே இந்த பூச நட்சத்திரம் அங்கே உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா காலபுருஷனுடைய 10வது வீட்டினுடைய நட்சத்திரம் இந்த சனியினுடைய நட்சத்திரம், அது 4வது வீட்டில் இருக்கு. அப்போ அது என்ன நட்சத்திரமா இருக்கு, சரராசியில் உள்ள நட்சத்திரமாக இருக்கு. அப்போ இதெல்லாம் வேலை வாய்ப்பை பற்றியும் இடமாற்றத்தை பற்றியும் பிரான்ச்சை பற்றியும் சொல்லக்கூடிய, கிளைகளை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த பூச நட்சத்திரம். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சுய தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு நபர்களாக இருப்பார்கள். அடுத்தவங்களுடைய நலனுக்காக அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள். இதனாலேயே வந்து குடும்பத்தில் வாக்குவாதம், பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஒரு வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடியது, அல்லது மேனேஜருக்கு கீழே ஒருத்தர் இருந்து அவருக்கும் கீழே இவங்க இருந்து கூட அந்த நிர்வாகத்திறனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. இவங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு ஆளுமை தன்மை ஒரு அதிகமான உள்ள ஒரு நபராக இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். மிகவும் எனர்ஜி லெவல் கொண்ட அன்பர்களாக இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அதே போல மற்றவர்களை ஊக்கப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி வேலையை வாங்கக்கூடிய ஒரு சிந்தனையும் செயல்பாடும் கொண்டவர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள். குழந்தை அமைப்பில் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அதிதேவதை டைட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதிங்கிறதுனால இவர் தன்னுடைய மகன் வந்து கசனை வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட அந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை வாங்கிட்டு வர அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாம் யாரு, தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து. அந்த சமயம் வந்து போய் கசன் ரொம்ப நாளாச்சு திருப்பி வராதனால அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் ரொம்ப அதிகமாக இருந்து அவர் வந்து அந்த பன்றிக்கு பால் கொடுத்த அந்த ஒரு மலைன்னு இருக்கு, அந்த மலைக்கும் பக்கத்துல போய் அவர் தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திர வல்லப பெருமாள் ஆலயத்துக்கும் பக்கத்துல அந்த தவம் இருந்ததாக, அங்கதான் தவம் இருந்து அங்க வரத்தை வாங்கி பின்னாடி கசன் வந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. இப்ப நம்ம அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா இந்த நட்சத்திரத்தை விட்டு விலகி போயிடுவோம். அங்கங்க சில வரலாற்று, அதாவது புராண நிகழ்வுகளை அங்க தொட்டு காட்டி நம்ம வந்து சொல்லிட்டு அந்த கேரக்டர் அதுக்குள்ள நம்ம போவோம். அப்ப பூச நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கு
புத்திர சம்பந்தமான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்று தருவதும் இந்த பூச நட்சத்திரத்திற்கு உள்ள ஒரு நல்ல குணம். சேவை சார்ந்த துறையில் இவங்க இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இவங்க வந்து மற்றவங்களுடைய விட்டு போன வேலைகளையும் கண்டிப்பாக வந்து இவங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. தாய்க்கும் மகனுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அல்லது தாயை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீதித்துறையிலையும் வேலை வாய்ப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இவங்க ஓரளவுக்கு வந்து எதையுமே வந்து நியாயமாக தர்மமாக சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருப்பதனால இவங்க நீதித்துறையிலே வக்கீல் சார்ந்த துறைகளிலையும் இவங்க இருவதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர்கள் குழந்தைகளினுடைய இயக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள், அல்லது இவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது புத்திர சோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இந்த நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. மருத்துவம் சார்ந்த துறை அமைப்பில் ஒரு சிலருக்கு நர்ஸு போன்ற பணிகளிலும் இருக்கக்கூடிய செவிலியர் என்ற அமைப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே போல ஜீவகாருண்யம் அமைப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு வந்து அதன் மூலிமா ஒரு ட்ரஸ்ட் அமைத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. பூச நட்சத்திரங்கிறது ஒரு வசீக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கிரகம் அமர்ந்து நல்ல பாவகமாக இருந்து நல்ல ஒரு கிரகம் அந்த லக்னத்திற்கு நல்ல கிரகமாக இருந்து நல்ல பாவமாக இருந்து இந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசை கண்டிப்பாக நடத்தினா கண்டிப்பாக வந்து ஊரறிய உலகறிய ஒரு தெரிந்த நபராக போற்றக்கூடிய நபராக மற்றவரை வசியம் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள். அப்போ என்னென்னா இவங்க வந்து ஒரு உறவை அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்களுடைய உறவு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சில நேரங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் இவங்க கொஞ்சம் கஷ்டத்தை தணிவிப்பாங்க. அதனால் இவங்க வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு சுமூகமான ஒரு நட்பை எல்லாரிடத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இவங்க இருக்கணும். தனது போகை மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் சூழ்நிலைகள் இவர்களை வந்து மாற்ற விடாமல் செய்கின்றன. அப்போ இவங்க வந்து தன்னை மாற்றிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள். ஆனால் சூழ்நிலை சில நேரங்களில் அவ்வாறு இருக்க அவர்களை நடக்க விடாது. அப்படிங்கிறது அதனுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பில் இருக்கலாம். தனக்கான சேவையில் அதிகம் கவனம் செலுத்த மாட்டார்கள். தனக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அடுத்தவங்களுடைய கவனத்தில் அதிகம் செலுத்துவாங்க, தன்னுடைய கவனத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தாய் தந்தையினுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்காது. அப்போ இந்த பூச நட்சத்திர அன்பர்களுடைய தாய் தந்தை உறவு வந்து நல்ல ஒரு முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ இது வரைக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இதனுடைய தாராபலன் அடிப்படையில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம், 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கக்கூடிய இவங்க உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து இவங்க அதிகமாக எடுத்துக்கொண்டார்களானால் இவங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க புன்னை மரத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம், அல்லது நீர் ஊற்றலாம், அல்லது அதனுடைய எண்ணெயை நம்ம வந்து ஆலயங்களுக்கோ அல்லதற்கு வீட்டுக்கோ வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இவங்க வந்து ஆதிசேஷன் வழிபாடு நன்மை தரும். க்ஷேமதாரையாக வரக்கூடியது 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது பூர நட்சத்திரம். இவங்க வந்து எலுமிச்சம்பழத்தை பானகமாக சாப்பிடலாம், உணவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டாளை வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரும். சாதக தாரையாக வரக்கூடியது அஸ்த நட்சத்திரம். இவங்க வந்து காயத்ரி தேவியை வழிபடுவது அல்லது காயத்ரி மந்திரத்தை தீட்சை பெற்று ஜபம் பண்ணுவது இவங்களுக்கு நன்மை தரும். ஆரஞ்சு பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது மைத்ரேய தாரை. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம்.
இவங்க வந்து காப்பி அதிகமாக ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்வது இவங்களுக்கு நன்மை தரும். பரம மைத்திரே தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம். அப்போ இவங்க சப்போட்டா மரத்தை வளர்ப்பது, உணவாக எடுத்துக்கொள்வது, அதனுடைய பலங்களை விநாயகருக்கு அதை மன்னிக்கணும், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது நன்மை தரும். சமுதாய தாரையாக வரக்கூடியது கேட்டை நட்சத்திரம். இவங்க செரி பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். கலைமான் பொம்மையை வீட்டில் வச்சு பொம்மையாக வைத்துக்கொள்வது அல்லது ஸ்டில்லாக வைத்துக்கொள்வது இவங்களுக்கு நன்மை தரும். வராக பெருமாளை இவங்க வந்து தெய்வமாக வழிபட்டு வந்தார்களானால் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதிக நன்மை தாரை என்று சொல்லக்கூடியது பூராட நட்சத்திரம். அப்போ இவங்க காளான் வெள்ளரிகளை வந்து உணவாக எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். அதே போல பேரிச்சம்பழத்தையும் இவங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இவங்க வந்து ஜம்பு மகேஸ்வரரை இவங்க வந்து வழிபாடு செய்வது இவங்க திருவானைக்காவல், திருச்சியில் உள்ள திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மை தரும். அடுத்தது பந்தம் சிறப்பு தாரை என்று சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரம். இவங்க வந்து இட்லி அதிகமாக உணவாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து வெள்ளெருக்கள் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரும். ஹயக்கிரிவரையும் இவங்க வழிபாடு செய்வது இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது சதய நட்சத்திரம் நன்மை தாரையாக வருகிறது. இவங்க வந்து கருப்பு திராட்சை, உலர் திராட்சை, அவியல் இதெல்லாம் வந்து உணவாக எடுத்துக்கலாம். இவங்க வந்து வழிபடுவது மிருத்யு மகேஸ்வரரை வந்து இவங்க வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். அடுத்தது சுபதாரிங்கிறது ரேவதி நட்சத்திரம். இவங்க வந்து இளந்த மரத்தை வழிபாடு செய்வது, இளந்தை உணவாக எடுத்துக்கொள்வது, கரும்பு சாறு இதை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அரங்கநாதரை இவங்க வந்து வழிபாடு செய்வது இவங்களுக்கு நன்மையை தரும். பிரபல்ய தாரைன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி. அப்போ இவங்க என்ன பால்கோவை உணவாக எடுத்துக்கலாம். இந்த தேரை வந்து இவங்க வந்து சிம்பிளாக வச்சு இவங்க பேப்பர்லேயோ அல்லது இவங்களுடைய ஃபோன்லேயோ வந்து ஸ்டில்லாக வச்சுக்கலாம். புகைப்படமாக வீட்டில் மாட்டிக்கொள்வது நல்ல பலனை தரும். மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணனை வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரும், அல்லது அவருடைய பாடல்களை கேட்பது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையும் சிந்தனை திறனையும் கண்டிப்பாக உயர்த்தும். அடுத்தது அபிஷேக தாரை என்று சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரமாக வருது. அப்போ ராமபிரானுடைய புகைப்படங்களை வைத்துக் கொள்வது, ராமகாவியம் கேட்பது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நன்மை தரும். கரும்பு ஜூஸு இவங்க வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மரிக்கொந்த வந்து முருகனுக்கு சாத்தி வழிபடுது. பச்சை சாத்தி விழா என்று முருகனுக்கு ஒரு விழா எடுக்கப்படுவது உண்டு. அதே போல வந்து பெருமாளுக்கும் பச்சை சாத்தி வழிபடுவது என்று, மறிக்கொழுந்து சாத்தி வழிபடுவது என்று ஒரு வழக்கம் உள்ளது. அந்த ஆலயங்களுக்கு சென்று அதனுடைய விவரங்களை கண்டிப்பாக இவர்கள் தெரிந்து கொண்டு அந்த எந்த நாள் வருகிறதோ அந்த நாளை இவங்க வந்து வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மையை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டில் பூந்தொட்டி வைத்து பூஞ்செடிகளை வளர்ப்பது இவங்களுக்கு நன்மை தரும். யானையினுடைய உருவத்தையோ அல்லது புகைப்படத்தையோ ஆண் யானையினுடைய, அதாவது தந்தமுள்ள யானை என்று சொல்லக்கூடிய ஆண் யானையோ இவங்க உருவமாக வைத்து கொள்வது, அல்லது யானைக்கு வந்து கரும்பு வாங்கி கொடுப்பது, வாழைத்தார் வாங்கி கொடுப்பது, இவங்க எல்லாமே வந்து நன்மை தரும். சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடு தரும். உணவாக முருங்கைக்கீரை, முருங்கை இதை எந்த ரூபத்தில் எடுத்துக்கொண்டாலும் சாறாகவோ உணவாகவோ அவியலாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை உணவாக அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இவங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும். புங்க எண்ணெய் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு தீபமாகவோ ஆலயத்திற்கு தீபமாகவோ அல்லது அந்த மரத்திற்கு நாம் முடிந்த அளவுக்கு நீரை ஊற்றுவதாலோ அதனுடைய நாம் ஒரு தொடர்பில் ஹீலிங் என்ற அமைப்பில் அதனோடு நாம் ஒரு தொடர்பு வைத்து கொண்டோமானால் அந்த ஜாதகர் அந்த பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனதைரியமும் எண்ணமும் சிந்தனை ஓட்டமும் கண்டிப்பாக இந்த நட்சத்திர நேயர்களுக்கு வரும். ஆதிசேஷனை வழிபடுவதும் ஆதிசேஷனின் மேல் அமர்ந்திருக்கும் அந்த பகவானை இரண்டும் சேர்த்து ஒரு உருவமாக வைத்துக்கொண்டு வழிபடுவதும், ரங்கநாதரை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலன். ஆண்டாளனுடைய பாசுரங்களை கேட்பது,
பூரம் நட்சத்திரம் மறுநாள் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து எலுமிச்சை சாதம் செய்து உணவாக உட்கொண்டு மற்றவர்களுக்கு தானமாக செய்யலாம், அல்லது பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து மற்றவருக்கு தானம் செய்வது மிக சிறப்பான பலனை தரும். இவங்க கோபுர தரிசனம் செய்வது நன்மை தரும். ஆரஞ்சு சார்ந்து அருந்துவதாலும் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்தாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்படி வந்து எல்லா விஷயங்களும் நாம் வந்து அதன் சார்ந்த உணவுகளையும் அதனுடைய அதிதேவதனுடைய புகைப்படங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே அதனோடு நாம் அதிக நேரம் அதனோடு நாம் அதிக நேரம் ஓரளவுக்கு அவர்களுடைய இப்போ கண்ணன் இருக்கிறார் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த தேர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேரை மட்டும் இல்லை, அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நினைக்கணும். கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிலாம் இருந்தார், தலைக்கணம் இல்லாமல், கடவுள் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருந்தார். அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும், கர்வம் அகம்பாவம் இதெல்லாம் வந்து இல்லாமல் அந்த அந்த கேரக்டரை நம்ம உள்வாங்கி அந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் எதிலும் மாட்டிக்காம நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு இவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி போகலாம். அப்போ அந்த அந்த கடவுளினுடைய கல்யாண குணங்களை தெரிந்து கொண்டு அதை நாம் உள்வாங்கி நாம் செயல்படுத்த தொடங்கும் பொழுது தான் நமக்கு நல்ல பலனை கிடைக்கும். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், வதை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், வேதை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். அப்போ இதனுடைய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆனால் இதனுடைய உணவுகளை மற்றவர்களுக்கு நாம் தானமாக கொடுக்கலாம். இதில் ஒரு கிரகம் நின்று ராசியை நடத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக நமக்கு தரும். அந்த மாதிரி காலகட்டங்களில் இதனுடைய உணவுகளை நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். அந்த கடவுளினுடைய நாம் போய் சரணாகதி அடையலாம், அவர்களுடைய நாமங்களை ஜெபிக்கலாம். ஒரு குளத்தில் ஒரு சின்னதாக ஒரு கதையை சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கான பதிவை நாம் நிறைவு செய்யலாம். ஒரு குளத்தில் வந்து எப்போதும் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மீனவன் வந்து வலையை வீசி எல்லா மீன்களையும் பிடிச்சிக்கிட்டு போவது வழக்கம். இப்போ அந்த மீனவனை கண்ட எல்லா மீன்களும் அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது எல்லா மீன்களுக்கும் ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும். ஆனால் ஒரே ஒரு மீனுக்கு மட்டும் அந்த பயமே இல்லாமல் இருந்தது. இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் எல்லா மீன்களும் சேர்ந்து இந்த மீன்கிட்ட கேட்குது, நீ எப்படி இதிலிருந்து தப்பிக்கிற, ஆனால் உங்ககிட்ட எந்தவித பயமுமே இல்லை, நாங்கள் அதை ஒரு நாளும் பார்த்ததில்லை, ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தப்பி பிழைப்பது வந்து உயிர் போனதுக்கு சமமாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு எல்லா மீன்களும் வந்து அந்த மீன்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டு. அப்போ அந்த மீன் சொல்லிட்டு, மீனவன் வந்து வலையை விசிறும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய காலுக்கடியில் கண்டிப்பாக வந்து அந்த வலை விழாது, தூரமாக தான் போய் விடும். எனவே அந்த வலை விழுவதற்கு அந்த இடத்தில் இல்லாமல் மீனவனுடைய காலுக்கு அருகிலே நான் சென்று விடுவதால் நான் தப்பித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எதிரி ஒருவன் வருகிறான் என்றால் நம்ம அவனுக்கு காலுக்கும் பக்கத்தில் அவன் அருகில் போய் நின்றுட்டா அவன் நம்மளை கண்டிப்பாக பார்க்க மாட்டான், நமக்கு அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதைத்தான் சொல்கிறது. இறைவனாக இருந்தாலும் நாம் அவனிடத்தில் சரணாகதி என்ற ஒரு தத்துவ அடிப்படையில் நாம் நம்மளை சரி செய்து கொண்டோமானால் நாம் எந்த துன்பத்திலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் கண்டிப்பாக விடுபடலாம். இதுதான் வந்து அந்த சரணாகதியினுடைய தத்துவம். எனவே அந்த அடிப்படையில் வந்து நமக்கு முடக்கு நட்சத்திரமாக ரோகிணி வருகிறது என்றால் நாம் பகவானிடம் போய் சரணாகதி அடைய வேண்டும். சித்திரை நட்சத்திரம்னா முருகனிடத்திலே நாம் சரணாகதி அடைய வேண்டும். பரணி நட்சத்திரம் என்றால் காளியிடம் நாம் வந்து சரணாகதி அடைய வேண்டும். பூரடாத நட்சத்திரம் என்றால் அதனுடைய தெய்வத்தினுடைய நம்ம போய் சரணாகதி அடைய வேண்டும். அந்த சரணாகதி அப்படிங்கிறது என்னன்னா, சரணம் அப்படிங்கிறது என்ன, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நீ தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டிருந்தோமானால் நமக்குள்ளே இருக்கின்ற எந்தவித தன்னிச்சையான உணர்வுகளும் தாக்கங்களும் கண்டிப்பாக வராது. அப்படி நமக்கு வராவிட்டால நமக்கு வந்து தொல்லைகள் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். எண்ணங்கள் வரலாம்,
எண்ணங்கள் வந்து மனிதனுக்கு வராமல் இருக்கவே இருக்காது. கெட்ட எண்ணமும் வரலாம், நல்ல எண்ணங்களும் வரலாம். ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வராத அந்த எண்ணங்களை அப்படியாக நாம் வந்து காற்றிலே பறக்க விட்டு விட வேண்டும். அப்படி பறக்க விட்டு விட்டால்தான் நாம் இலகுவாக இருக்க வேண்டும். அதனால தான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதற்குமே நீ சாட்சி பாகமாக இரு, எதனோடு நீ உன்னை சம்பந்தப்படுத்தி கொள்ளாது அப்படிங்கிறது தான் பகவானுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதனால நாமும் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் சாட்சி பாவமே நிற்போம், பார்க்கறதோட சரி. அந்த மாதிரி ஒரு மனநிலையை நம்ம வர்றது கஷ்டம்தான். அப்படி வந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம முதல் தெரிந்து கொண்டு நம்ம பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். நம்ம அடுத்த பதிவில் அடுத்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.